Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ் இதில் எக்ஸசைஸ் 7.7 பார்க்க போகிறோம். இன்டகிரேட் தி ஃபங்க்ஷன்ஸ். கொஸ்டின் நம்பர் 2. ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x ஸ்கொயர்ட். இந்த 7.7 பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் இதில் எந்த ஃபார்மில் வரும், இதில் எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோனாலே என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ பாருங்களேன், 1ன்னு இருக்கு இல்லையா, அது 1 ஸ்கொயர்னு நம்ம சொல்லலாம். 1 ஸ்கொயர்னாலும் 1னாலும் 1 தான். ஸோ ஏ ஸ்கொயர்டு அப்படின்ற மாதிரி நம்ம அதை சொல்லலாம். இங்கே பாருங்கள், 4x ஸ்கொயர்ட், இது எப்படி சொல்லலாம், 2x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். 4x ஸ்கொயர்ட் அப்படின்றத 2x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னா 4 அப்படின்றது என்னது, 2ஓட ஸ்கொயர் தான். ஸோ 2x ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதை 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை 2x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவை ஏ, ஏன்னா அதுங்க கான்ஸ்டண்ட்டை தான் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 1 ஸ்கொயர்னு சொன்னோம், இங்கே ஏ ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே 2x ஹோல் ஸ்கொயர்னு சொன்னோம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஏக்கு பதிலாக இங்கே 1 இருக்குது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரியா, அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இந்த மூணுத்தில் எந்த ஃபார்முலாவை, இதை தான் யூஸ் பண்ணணும். சரியா, புரியுதாப்பா? இது என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லெட் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 4x ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதியிருக்கோம். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம் இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதணும், விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் இது நம்ம 2x ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க ஃபார்ம், அந்த 3 ஃபார்ம்ஸில் இது எந்த ஃபார்ம்னு, இன்டெக்ரல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மு. சரியா, ஏக்கு பதிலாக 1 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்குது. சரியா, இப்போது இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் சம்மு, ஸோ அதிலலாம் எக்ஸுக்கு பதிலாக x + 1 இருக்கும். சரியா, இல்லை x + 2 இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். 2x அப்படின்னு நம்ம பார்க்கல இல்லையா, இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாது, சம் தப்பாயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2xக்கு பதிலாக t இல்லை y அந்த மாதிரி ஏதாவது சப்ஸ்டியூஷன் போட்டுக்கலாம். சரியா, சொல்லுங்கள், புட் t which is equal to 2x. ஓகேவா, எப்போதும் டீன்னு தானே நம்ம சப்ஸ்டியூஷன் போடுவோம். சப்ஸ்டியூஷன் போட்டாலே என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டி அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது dt/dx which is equal to 2 அப்படியே இருக்கும். ஏன்னா எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2 அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிடுவோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 1 வந்துடும். சரியா, அப்போ dt/dx which is equal to 2 implies dt which is equal to என்னது, சாரி, dt which is equal to 2dx. இந்த dx இங்கே பையில் இருக்குது, இந்த சில போனால் இன்டூவில் போயிடுது. நமக்கு கொஷினை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த dx தான், இந்த dxக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு கொஷின். சரியா, அப்போது நமக்கு இந்த 2 இங்கே வேண்டாம். இந்த சைடில் எப்படி வந்துடும், dt/2 which is equal to dx அப்படின்னு வந்துடும். சரியா, அப்போ என்ன ஆகும் சொல்லுங்கள், I which is equal to integral root of 1 squared minus இந்த 2xக்கு பதிலாக என்ன போடுறோம், t போடுறோம். அப்போ t ஸ்கொயர்டு dx என்னவா ஆயிடுச்சு, இப்போது dt/2 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ இங்கே dt இங்கே போட்டுக்குங்க, இந்த /2 இங்கே எழுத வேணாம், இன்டகிரலுக்கு வெளியில் 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, புரியுதாப்பா? இது நல்லா பாருங்கள், tக்கு பதிலாக 2x போட்டிருக்கோம். சரியா, dxக்கு பதிலாக dt/2ன்னு போட்டிருக்கோம். அந்த dtயை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன், 1/2ன்றது கான்ஸ்டன்ட்டுங்கிறனால முன்னாடி எழுதிட்டேன், இன்டகிரலுக்கு முன்னாடி. ஓகேவா, கிளியராக புரியுதா? இது இல்லைங்க, x/2, எக்ஸுக்கு பதிலாக t இருக்குது. ஸோ t/2 நெக்ஸ்ட் என்னது, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் தானேப்பா, a square by 2 கரெக்டா.
ஏன்றது 1. ஸோ 1 ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் இங்கே என்னது டி. ஸோ டி பை ஏ வந்து என்னது 1. ஓகேவா, ப்ளஸ் சி. இப்போ சொல்லுங்கள், டி அப்படின்றது எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் போட்டிருக்கோம்? 2xக்கு பதிலாக. ஓகேவா, இப்போ 1/2 2x/2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து 2x பை 1 நம்ம போடணும் அவசியம் இல்லை, ப்ளஸ் சி. ஓகேவா, இப்போ இதில் என்ன ஆகும்? 2ம் 2ம் கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற அத்தனை டேர்ம்ஸ்க்கும் இந்த 1/2 சொந்தம். ஸோ உள்ளே வரும்போது என்ன ஆகும்? x/2 ரூட் ஆஃப் 1 மைனஸ் இந்த 2x² தான் நமக்கு தெரியும் இல்லையா, 4x² அப்படின்னு தான் 2x ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். சரியா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 1/2 இங்கே வந்துச்சுன்னா 1/4 ஆகிடும். சைன் இன்வர்ஸ் 2x ப்ளஸ் சி. இதான் நம்மளுடைய ஐ. ஓகேவா, இதில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷன் போடாமல் டேரெக்டாக 2x எடுத்து எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா சம் வந்து தப்பாயிரும். சரியா, இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா.